ஆண்டவரை நல்லா துதிச்சோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பிரசன்னம் இங்கே இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறதுக்கு சந்தோஷம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மண் சட்டியை அவர் மூலியமாக பேச வைக்கிறாரு. ஆமென். அது ஒரு பெரிய சலாக்கியம். இட்ஸ் a big privilege for us, for God to talk through us. ஆண்டவர் எங்கள் மூலியமாக பேசுகிறது தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. That's the greatest privilege a man can have, a person can have. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அது விட ஒரு பெரிய சலாக்கியம் கிடையாது. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எடுத்து மற்றவங்களை தொடுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Can someone read Romans 12 verse 1 and 2? Romans 12 verse 1 and 2. It's not in the slide, but I just want you to read that. பாருங்க, நாங்கள் சர்ச்சுக்கு ஏன் வரோம்? சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு போகிறோம். ஏன் நாங்கள் வந்துட்டு போகிறோம்? சும்மா சபை மெசேஜை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதா? ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட எங்களை இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. Can you read? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க பத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமாக இங்கே சபைக்கு அல்லாட்டி நாங்கள் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும் போது, செல் குரூப்பை நடத்தும் போது ஆண்டவர் அவரோட வசனத்து மூலியமாக எங்களை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. எங்களோட சிந்தனைகளை மாற்றுறாரு. எங்களோட இதயத்தை அவர் இன்னும் நெருக்கமாக அவர்களுடைய கொண்டு வராரு. ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் சபைக்கு வரும்போது நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் என்னையை இன்றைக்கு மாற்ற போகிறாரு. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடய இதயத்தை தொட போகிறாரு. ஆண்டவர் இன்றைக்கு என்னோட சிந்தனைகளை தொட்டு மாற்ற போகிறாரு. அவரோட வசனங்கள் எங்கள் இதயத்தை ஆழமாக பதிஞ்சிருக்கணும். ஆமென். இதுதான் ஆண்டவரோட நோக்கம். எவ்ரி சண்டே நீங்கள் வரும்போது ஒரு புது மனிதனாக நீங்கள் வெளியில் போகணும். ஹல்லேலூயா. சும்மா நாங்கள் கேட்டோமோ போகணுமோ அப்படி இருக்கக்கூடாது. அந்த வசனம் கடந்த வாரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்களை நீங்கள் ஒரு சாட்சியாக உங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களை இருக்கிற மாறுதல் அவங்கக்குள்ளே வரணும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை உயிரோடு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவரோட நாமத்தை மகிமைப்படுறதுக்கு. ஓகே. இன்றைக்கு can we go to the slide? ஓகே. ஆண்டவர் ஒரு பிரியமானவராக இருக்கார். எங்களுக்கு he is the God who cares for us. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பழைய ஏற்பாடுகள் நீங்கள் பார்த்தா ஆண்டவருக்கு நிறைய பேருங்கள் இருக்குது. ஜோஹோவா ஷாபோத், ஜெகோவா ஷமா, ஜெகோவா ராஃபா, அப்படி நிறைய பேர் இருக்குது. யாவேன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 15:1 நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு தோட்டக்காரர். அது உங்கள் செல் குரூப் புக்கில் இருக்கும்ல, செல் குரூப் புக்கில் நீங்கள் படிச்சிருங்க. அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு திராட்சை மரம், ஆண்டவர் அப்பா ஒரு தோட்டக்காரர். நீங்கள் ஆண்டவர் இயேசு கூட இணைந்து இருந்தால் நீங்கள் அந்த அதிகாரத்தை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறீங்க. என்னோட இதயத்தில் ஒரு தோட்டக்காரராக இருங்க. என்னோட இதயத்தில் மாற்றுங்க. என் இதயத்தை இன்னும் நெருக்கமாக உங்கள் கூட கொண்டு வாங்கன்னு நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் இயேசு கூட இணைந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்போ எல்லோரும் நிற்கலாமா? நாங்கள் நின்று ஆண்டவரோட வசனத்தை படிப்போம். பின்னால் படிப்பாங்க, ஆனால் மேலேயும் போட்டு இருக்கோம். நீங்கள் அது படிங்க. ஓகே. ஜான் 15:1-8 இங்கே ஸ்லைடில் போட்டிருக்கோம். நான் மெய்யான திராட்சை செடி. புடிட்டு அந்த ஸ்லைட். ஓகே. எல்லாரும் படிங்க சேர்ந்து. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். Matthew 13:3-9 இருங்க. Matthew 13:3-9. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றி போட்டது. சில விதை அதிக மண்ணி இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சில 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையில் ஆண்டவரே உங்களோட வசனத்தை படித்திருக்க வேண்டிய நன்றி. நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டவரே உம்மையோட வார்த்தைகளாக இருக்கணும். ஆண்டவரே என்னை சுற்றி மூடிக்கொள்ளும். ஆண்டவரே இந்த சபையை சுற்றி மூடிக்கொள்ளும், அவங்களுடைய இதயத்தை சுற்றி மூடிக்கொள்ளும். உம்மையோட வார்த்தைகள் ஆசீர்வாதமாக வார்த்தைகளாக இருக்கணும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிற தேவனே, ஆமேன், 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 ஆமேன். உட்காருங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனங்கள் ஆண்டவரோட வசனங்கள், இது ஆண்டவர் சொன்ன வசனங்கள். ஓகே, ஆண்டவர் என்ன சொன்னார்? காது இருக்கவங்களுக்கு கேட்கட்டும், கண்ணு இருக்கவங்களுக்கு பார்க்கட்டும். அப்படின்னா என்ன? ஆண்டவர் இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கண்ணு இருக்குது ஆனால் உங்களுக்கு பார்க்க தெரியாது, காது இருக்குது ஆனால் கேட்க தெரியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன எங்ககிட்ட சொல்கிறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் கேட்கணும். எங்கள் ஆவிக்குரிய செவிகளை திறந்து, ஆவிக்குரிய கண்களை திறந்து நாங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ பார்க்கணும். அது நீங்கள் ஆண்டவர் கூட இணைந்து இருந்தால் தான் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் ப்ரேயரில் இருந்தால் தான் அது வரும். ஆண்டவரோட வசனத்தை படித்தா தான் ஆண்டவர் அந்த ஊமைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், சர்ச்சில் நீங்களாம் இருக்கீங்க, எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ். ஒரு நான் கிறிஸ்டியன் இருக்காங்களா? யாராவது ஆண்டவர் தெரியாமல் ரட்சிக்கப்படவங்க இருக்காங்களா இங்கே? ஹல்லேலூயா. அவங்க இங்கே இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. நீங்கள் இருக்கீங்களா? வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஓகே, வெளியில் இருக்காங்க. அவங்க வெளியில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் போய் அவங்கள உள்ளுக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் கால்களும் கைகளும் மண்ணில் சேர்ந்து நாங்கள் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து கீழே வந்தார். என்னத்துக்கு? வேலை செய்கிறதுக்கு. பரலோக பிதா ஒரு தோட்டக்காரராக இருக்கார். என்னத்துக்கு? எங்களுடைய இதயத்தை மாற்றத்துக்கு. நாங்களும் அப்படி பண்ணோம். நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் வேலை செய்கிறோமா, அந்த வேலை இடத்துல மற்றவங்க ஆண்டவர் பற்றி சொல்லணும். நாங்கள் படிக்கிறோமா, படிக்க இடத்துல நாங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க், அல்லாட்டி வேலை, அல்லாட்டி நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்கணும். ஓகே, மலாக்கி 3:10. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யார் உங்கள் மத்தியில் எதிர்த்தா வந்தாலும் ஆண்டவர் அவங்கள தண்டிப்பார். ஆமென். மலாக்கி 3:10, 3:11, 3:12 அப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அகல மரணம்னு ஒரு வசனம் வரும். அகல மரணம்னா என்ன? ப்ரீமச்சுவர் டெத். அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் பிறந்ததுலேருந்து சாவறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஆனால் உங்கள் டைம் வர முந்தியே நீங்கள் செத்துட்டீங்க. அதுதான் அகல மரணம். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு ஆண்டவர் தெரியாமல், ஆண்டவர் ரட்சிக்கப்படாமல் வெளியில் அகல மரணம் வருது. ஆமென். அவங்க ஆண்டவரை ருசிக்காமல், ஒரு கண்ணி கொடுக்குற மரமாக வராமல் அவங்க வெளியில் அழிஞ்சு போகிறாங்க. ஹல்லேலூயா. அவங்கள திருப்பி ஆண்டவர்களை கொண்டு வர்றது யார்? நாங்கள் தான் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ அந்த அகல மரணத்தை நாங்கள் எதிர்க்க ஆண்டவர் எங்களுக்கு அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு, அந்த
பலத்தை கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு. அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி வெளியில் போய் மக்களை கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் வந்து கதை சொல்கிறாரு, சரிங்களா? அந்த கதைக்கு அர்த்தம் வந்து ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்லுவாங்க? எங்ககிட்ட சொல்லுவார். ஆனால் பொது மக்களுக்கு வெளியில் இருக்கவங்க அந்த அர்த்தம் புரியாது. ஓகே, இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். என்னோடய அம்மா வீட்டில் வந்து பின்னால் ஒரு தோட்டம் இருக்குது. அவங்க ஒரு மாங்காய் செடி வந்து வைப்பாங்க. அந்த மாங்காய் செடி வந்து அங்கே தோட்டத்தை தோண்டி கல்லெல்லாம் எடுத்து வீசி மாங்காய் மரத்தை நட்டு அது வந்து கனி கொடுக்கும், சரிங்களா? அம்மா வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்போ மாங்காய் விழுதும், எப்போ மாங்காய் விழுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாங்காய் விழுந்தது தானே அங்கே வந்து அப்படியே எடுத்து அரிசி தோமில் போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அதை எடுத்து எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் சில மாங்காய் வந்து அப்படியே விழுந்து கிராஸில் விழுந்து அப்படியே இருக்கும். அது வந்து அம்மா வந்து சில நேரத்தில் கவனிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மாங்காய்க்கு புறாக்கள் வந்து சாப்பிடும், நரிகள் வந்து அது மேலே மிதிக்கும். சில நேரம் நாங்கள் நடக்கும் போதும் அது மேலே மிதிச்சிருவோம். அகல மரணம். ஹல்லேலூயா. நாம் ருசிக்க முந்தியே, நாங்கள் அந்த கண்ணியை பார்க்க முந்தியே அது வந்து அப்படியே போயிடுச்சு. ஆமென். ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறது அகல மரணம். சில நேரத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மரம் விழுந்த உடனே அந்த நரிங்களை போய் அம்மா வந்து அந்த முசாங்க இருக்கும் வீட்டில், அந்த முசாங்க வந்து விரட்டி அடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அந்த காக்கா வந்து அப்படியே விரட்டிடுவாங்க. அதுதான் ஒரு தோட்டக்காரரோட வேலை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எங்களை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காருன்னு பாருங்கள். ஆமென். ஓகே, ஸோ அது வந்து ஒரு தோட்டக்காரரோட வேலை. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து வந்து இணைந்து நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க. அந்த மரம் வந்து ஏன்னா நீங்கள் அம்மா வீட்டில் இருக்க, அம்மாவோட தோட்டத்தில் இருக்க, அம்மாவுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால எங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த நாளில் கதை சொல்லும் போது சீசர்களுக்கு வழங்கும், ஆனால் கேட்குறவங்களுக்கு விளங்காது. ஆனால் அவர் வந்து விளக்கி சொன்னால் அவங்களுக்கு விளங்கும். இன்றைக்கி ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் எங்ககிட்ட விளக்கி சொல்கிறாரு. யார் மூலியமா? பாஸ்டர் மூலியமா. ஹல்லேலூயா. அவர் வந்து எங்ககிட்ட சொல்கிறாரு. அது வந்து நாங்கள் ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண நேரத்தில் பரிசுத்த ஆவி உங்கள் கூட பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரு, அவர் விலக்கி கொடுப்பாரு. அதான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. உங்கள் காதுகளை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு, கண்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஓகே, 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறதபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒருத்தரும் அழிஞ்சு போகக்கூடாது. ஆமென். ஆண்டவரோட வசனம், ஆண்டவரோட வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையா, அது அவங்கள்ட்ட பொறுத்துது. ஆனால் ஒருத்தரும் அழிஞ்சு போகக்கூடாது. இதுதான் ஆண்டவரோட சித்தம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்களும் நானும் ஆண்டவர் வந்து ஒரு தோட்டக்காரராக இந்த சபையில் வச்சுருக்காரு. நாங்கள் வெளியில் போய் அவங்கள உள்ளுக்கு கொண்டு வரணும், சரிங்களா? இப்போ மேத்யூ 13:3-9 நாங்கள் படித்தோம். அங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 4 விதமான நிலம் இருக்குது, சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, குட். ஓகே, 4 விதமான நிலம் இருக்குது. ஒன்று வந்து த வே சைட், த பாத்வே, அப்படின்னா வழியுறக நிலம், சரிங்களா? இன்னொன்று வந்து கல்லார நிலம், இன்னொன்று வந்து முள்ளான நிலம், இன்னொன்று வந்து ஃபர்டைல் குட் கிரவுண்ட். ஓகே, நல்ல நிலம், சரிங்களா? அவர் வந்து இந்த நிலத்தை 4 விதமாக இதாக பிரிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து ஓகே. இப்போ படத்தை பாருங்கள். இப்போ அந்த படம் வந்து முந்தி வந்து இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் நிறைய பேர் ஏழையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வசதி இல்லை, நிலம் வாங்கிறதுக்கு வசதி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐஸ்வர்யவான் கிட்ட போய் அந்த நிலத்தை பற்றி பேசுவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எழுதுவாங்க. அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், சரி நீங்கள் இந்த நிலத்தை எடுங்க, இந்த நிலத்தை வந்து நீங்கள் ஒரு தோட்டக்கார மாதிரியே நீங்கள் பார்த்துங்க, மாதம் கடைசி எனக்கு வந்து ஒரு தொகையை கொடுங்க, மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுங்க. அது ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ
இந்த தோட்டக்காரர் வந்து சரி அதை எடுத்துப்பாங்க. அப்படின்னா நிறையா தோட்டக்காரருங்க இருக்காங்க, நிலம் வந்து அப்படி பிரித்து இருக்குது. ஸோ இப்படி அவங்களுக்கு தெரிய போகுது, இது வந்து என்னோட நிலம், அது வந்து உங்களோட நிலம், இது வந்து பீட்டரோட நிலம், இப்படி அவங்களுக்கு தெரிய போகுது. அந்த நாளில் வந்து உங்களுக்கு ஃபென்ஸ்லாம் கிடையாது, பகாரெலாம் கிடையாது, செவரெலாம் கிடையாது. ஸோ இப்படி அவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதவுலேருந்து இங்கே வரைக்கும் என்னோட நிலம், இது வந்து வழி நடுக்கிற வழி, அப்புறம் இங்கே இருந்து பின்னால் வந்து அவங்களோட இடம். சரிங்களா? ஸோ அது அப்படி தான் அவங்க அந்த நிலத்தை பிரிப்பாங்க. ஸோ அந்த நிலத்தை பிரிக்கும் போது அந்த அந்த நடுவில் இருக்க வழி வந்து என்ன ஆகும், சில பேருங்க வந்து நடப்பாங்க அதில். ஸோ ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விதைக்கிறாங்க, தோட்டக்காரர் வந்து விதைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து விதையை வீசுகிறாங்க. அந்த நிலத்துக்குள்ளே வீசுகிற விதை வந்து நிலத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் வீசும் போது சில விதைகள் வந்து அந்த வழியோரிகளை போய் விழுந்துடும். அது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க நிலத்தில் தாண்டி போயிடுச்சு. அங்கே போய் எடுத்து கொண்டு வந்து போடலாம், ஆனால் சில விதைகள் அங்கே இருக்கும். ஸோ தோட்டக்காரர் வந்து அவங்க நடக்கும் போது அப்படியே அந்த விதைகளை மிதித்து நடப்பாங்க. அந்த விதை அப்படியே போயிடும். சில நேரத்தில் காக்கா புறாக்கள் வந்து அந்த விதைகளை எடுத்து போயிடுவாங்க, அந்த விதை போயிடும். அகல மரணம். ஹல்லேலூயா. அந்த விதை வந்து வளர்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஆட்டுக்குட்டி பேசியிருக்காருல்ல, 100 ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவரோட இதை விட்டு போனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆண்டுக்குட்டியை தேடி போகிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த 99 நாட்டுக்குட்டி என்ன ஆகும், ஆட்டுக்குட்டி என்ன ஆகும், அவங்க அப்படி தொலைச்சி போயிடுவாங்களா? அவங்களுக்கு ஒரு போதுகர் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ எங்கள் சபையில் ஒரு போதுகர் இருக்கார். நாங்களாம் அவரோட ஆட்டுக்குட்டி. அவர் வந்து எங்களோட பாதுகாப்பாக எங்களுக்கு வந்து வசனம் சொல்லி கொடுக்காரு, எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வந்து ஒரு புது ஆத்மா வந்திருக்காங்க. அந்த புது ஆத்மா நம்ம சர்ச்சை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு வசனம் தெரியாது, இங்கே வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரும் இல்லை அவங்க கூட வசனத்தை வலிக்க சொல்லி, அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம பாஸ்டரை அதை பண்ணோம், நம்ம பாஸ்டருக்கு ஒரு சபை இருக்குது, யார் பண்ணோம், நீங்களும் நானும் வெளியில் போய் அவங்கள திருப்பி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். நாங்கள் இயேசு செய்த மாதிரி அந்த தொலைந்த ஆட்டுக்குட்டியை நாங்கள் போய் உள்ளுக்கு கொண்டு வரணும். ஆமென். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜாப், அல்லாட்டி ஒரு வேலை. ஹல்லேலூயா. ஊழியம், கரெக்ட், ஆண்டவர் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. பாய்ஸ் பிரிகேட் நிறைய காரணம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கே வெளியில் இருக்கிற மக்களுக்கு போய் அவங்க பாய்ஸ் பிரிகேட் கத்தி கொடுத்து அது மூலியமாக ஆண்டவரோட வசனத்தை சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் செல் குரூப்லாம் வச்சுருக்கோம். செல் குரூப்பில் நீங்கள் உங்கள் ஒரு சாட்சியாக இருந்து மற்றவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அது வந்து தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அவங்கள கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம நிலத்தில் விதையை நாங்கள் விதைக்கலாம், ஆனால் வெளியில் இருக்கிற விதையும் நாங்கள் பார்க்கணும். அதுவும் ஆண்டவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ மேரி மாதா, உங்களுக்கு அந்த கதை தெரியும், ரைட்? ஆண்டவர் கிறிஸ்து வந்து வீட்டுக்கு வந்தார். மேரியும் மார்த்தாவும் ஆண்டவரை அழிச்சு கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. ஆனால் மேரி வந்து என்ன பண்ணா, ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருந்தார். மார்த்தா என்ன பண்ணா, வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்திருக்காரு, நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை இதை துடைக்கணும் அதை துடைக்கணும்னு மார்த்தா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டும் முக்கியம். ஆனால் இதில் உங்களுக்கு இது வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து முக்கியத்தை கொடுக்குறீங்க. ஆண்டவரோட பாதையில் உட்காந்து வசனத்தை கேட்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த உலகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எல்லா காரியமும் பண்ணோம், எனக்கு தேவைப்படுது, காசு தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, வேலை தேவைப்படுது, அதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் எண்ணத்தெல்லாம் நாங்கள் முக்கியம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. சபைக்கு நாங்கள் ஒழுங்காக வரோமா, ஆண்டவருக்கு நாங்கள் டைமை ஒதுக்கி வச்சு கொடுக்குறோமா, ஆண்டவருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்னிங்கே நாங்கள் கொடுத்து ப்ரேயர் பண்ணுறோமா, நாங்கள் மேரி மாதிரி இருக்குமா. ஹல்லேலூயா. நீங்கள் மேரி மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் ஆண்டவரோட வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ள அந்த விதை வந்து நல்லா உங்கள் இதயத்தில் இருக்கும், ஒரு செடியாக மாறும். ஹல்லேலூயா.
ஸோ ஆண்டவர் வந்து இப்போ அந்த ஊமைகளை சொல்லும் போது ஆண்டவர் வந்து விளக்கி சொல்கிறாரு, அது அவங்களுக்கு புரியும். சரிங்களா? மேத்யூ 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்படுவன். ஆமென். ஸோ அவன் யார்? வழியுறுகளை விதைத்தவன் யார்? ஆண்டவரோட வசனத்தை கேட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் அந்த ஆண்டவரோட வசனம் வந்து இந்த உலகம் வந்து அப்படியே எடுத்துருச்சு வெளியில். ஸோ அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. நாங்கள் வந்து ஆண்டவருக்கு அந்த அந்த இதை வந்து நாங்கள் தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த சபையில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் வளர்றீங்க. அந்த வளர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து 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 இன்னுமா வளரணும். நீங்கள் வளராம இருந்தால் பால் சொல்கிற மாதிரி நீங்கள் பால் தான் குடிச்சிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. மீட் சாப்பிட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு வந்து நாங்கள் வளரணும். ஆண்டவரோட வசனத்தை நாங்கள் நல்லா படித்து ஆராய்ச்சி எங்கள் இதயத்தில் வைக்கணும். அப்போ தான் கடந்த வர நாட்களில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஒரு காலம் வரப்போகுது, வசனம் இருக்காது, பைபிள் இருக்காது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு காலம் வரும், எங்களுக்கெல்லாம் தெரியும், பைபிள் சொல்லியிருக்கு. அந்த காலம் வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த விதை நல்லா விதைச்சிருக்கா உங்கள் இதயத்தில்? அந்த விதை நல்லா இருக்கா? மரமாக வளருதா? ஒரு கனி கொடுக்குதா? ஹல்லேலூயா. அது நீங்கள் யோசித்து பார்க்கணும். அந்த நிலைமை வரும். அந்த நிலைமை வரும்போது நாங்கள் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கணும். நீங்கள் அந்த திராட்சை மரத்து கூட நல்லா இணைந்து வாழணும். ஹல்லேலூயா. Acts 1:8 சொல்லுது, ஆண்டவரோட பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே தங்கி இருக்கு. அந்த பரிசுத்த ஆவி வந்து அதே பரிசுத்த ஆவி தான் ஆண்டவர் இயேசுவ கிறிஸ்து வந்து மரணத்திலிருந்து உயிர்த்தார். ஹல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவி இன்னைக்கு எங்கள் கூட இருக்கிறாரு. ஸோ பாருங்கள், இவ்வளோ பெரிய பரிசுத்த ஆவி எங்கள் கூட இருக்காரு. அற்புத செய்கிற தேவன் எங்கள் கூட இருக்கிறாரு. முதல்ல படித்தாங்க பாடல், அற்புதர் அற்புதர் அற்புதர்னு படித்தாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுதா? பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறாரு. பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அற்புதம் செய்கிற தேவன் எங்கள் கூட இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தேவன் எங்களுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமென். ஆமென். ஒரு பெரிய ஆயத்தம் எங்கள் கூட இருக்குது. அது வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. பால் யோங் சோ கோரியாவில் ஒரு சின்ன சபையை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு செல் குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணார். அந்த செல் குரூப் வந்து பெருகி பெருகி பரிசுத்த ஆவினால் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபையில் வந்து ஒரு அங்கிள் இருந்தார். அந்த அங்கிளுக்கு வந்து கை கால் இல்லை. ஓகே. ஸோ அவர் என்ன, அந்த கால் இல்லை, கைகள் இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த க்ரச்சஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில்? நாட் வீல் சேர், க்ரச்சஸ் அந்த இதில் வச்சு அவர் நடப்பார். சரிங்களா? ஸோ அதில் நடந்துட்டு சர்ச்சுக்கு வந்து அவங்க ஆராதிச்சாங்க. ஆராதிக்கும் போது எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஒன்றுமே கொடுக்க முடியலை. ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அவருக்கு என்ன இருந்துச்சு? அந்த 2 க்ரச்சஸ் தான், அந்த 2 இது நடக்கிறது தான் இருந்துச்சு. நேராக அவர் முன்னுக்கு போய் அது ஆண்டவரோட பாதத்தில் வச்சுட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு, இது மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன உங்கள் பணத்தை கேட்குறாரு? ஆண்டவர் என்ன உங்கள் இதயத்தை கேட்குறாரு. ஹல்லேலூயா. உங்கள் இதயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா பெரிய காரியங்கள் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அதுதான் முக்கியம். பணம் கொடுக்கலாம், ஏன்னா பணம் தேவைப்படும். ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு பணம் தேவைப்படும். மக்கள் ஆண்டவர் வரத்துக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லணும், மற்ற இடத்துக்குலாம் போகணும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன முக்கியம்னா ஆண்டவர் கேட்குறாருன்னா உங்கள் இதயத்தை கேட்குறாரு. ஆமென். அவருக்கு கால் இல்லை, ஆனால் கால் வச்சு நடக்கிறதுக்கு அந்த இதை போய் ஆண்டவர் பாதத்தில் வச்சுருக்காரு. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னோடய இதயம் உம்மோடது, நீங்கள் என்னுடைய இதயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நான் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் நான் செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை இருந்தால் இந்த வலியுறுக மக்களெல்லாம் விதைகளாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம். ஆமென். ஆமென். மேத்யூ
20-21. கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஆமென். இது கல்லறை உள்ள நிலம். அப்படின்னா என்ன, நிலத்தில் இது அந்த முதலாவது விதை, ஃபர்ஸ்ட் விதை வெளியில் போய் தங்குனுச்சு. ஓகே, அந்த எல்லையை தாண்டி வெளியில் இருந்துச்சு. ஆனால் இது எல்லை கூட இருக்கிற அந்த நம்ம நிலத்து கூட இருக்கிற நிலம். ஸோ இந்த நிலம் என்ன ஆகுது, ஸ்டோனி கிரவுண்ட், அப்படின்னா கல்லறையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கல்லறைவங்க என்ன வராங்க, சந்தோஷப்படுறாங்க, ஆண்டவரோட வசனத்தை கேட்குறாங்க, ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தை எடுக்கிறாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு வரைக்கும், வெளியில் போன பிறகு என்ன ஆகுது, மறந்து போயிடுறாங்க. ஏன் மறந்து போயிடுறாங்க? வசனத்தை உள்ள வைக்கல, அது ஒன்று. செகண்ட், அவங்க வெளியில் பார்க்குறாங்க, நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, காசு இருக்குது, வசதி இருக்குது, உலக கொடுக்கறது ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா. சரி, நான் இப்படி இதை நான் எப்படி அடைய போகிறேன், இது நான் இப்படி எனக்கு சொந்தமாக ஆக்க போகிறேன், அது நினச்சி இந்த வசனம் அப்படியே போயிடும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்ககிட்ட ஆண்டவர் ஏன் திரும்ப தாசம பாகம் கேட்குறாரு? ஹல்லேலூயா. உங்கள் சொந்த பலத்தினால நீங்கள் சம்பாரித்து அந்த காசை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பலம் யாருக்கிட்ட இருந்து வருது? உங்கள் சுகம் யாருக்கிட்ட இருந்து வருது? ஹல்லேலூயா. கிருபைனால, ஆண்டவருடைய கிருபைனால, ஆண்டவரோட ரத்தத்தினால, சிந்தின ரத்தத்தினால உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி கொடுத்து அந்த பலத்தை உண்டாக்குறாரு. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அந்த தாசம பாகம் ஆண்டவருக்கு ஆண்டவரே, நான் இப்போ இதுதான் என்னோட பலம், ஆண்டவரே இந்த பலத்தை வச்சு தான் நான் சம்பாதிச்சுக்கிறேன், இது உங்ககிட்ட கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், எவ்வளோ கொடுக்க முடியுமோ சந்தோஷத்தோட கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நிறைய வாட்டி ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில பேருக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பலம் கொடுத்துருக்காரு. சில பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை போய் நடந்து வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் பலம் கொடுத்துருக்காரு. சில பேர் வர்ஷிப்க்கு பலத்தை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. சில பேர் பாடுறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்காரு, அந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அது ஆண்டுக்கு ஒரு தார்சம பாகமாக கொடுங்க. ஹல்லேலூயா. இந்தியாவில் நான் என்னோட பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த அவங்க மருமக ஒரு டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வேண்டாம், நான் இந்த சர்ச்லேயே நான் கிளாஸ் நடத்துகிறேன் ஃப்ரீயாக. அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஹிந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் யார் அந்த இடத்துல இருந்தால் கூட வாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். எவ்ரி டே மண்டே டு சண்டே நைட் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, ஹோம் ஸ்கூலிங். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஒன்றுமே தப்பாக சொல்லி கொடுக்கலையே, எங்கள் பிள்ளைக்கு நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க, எங்கள் பிள்ளைங்கள் நல்லா வளர்ந்து நல்லா படிப்பு இருந்து நல்ல வேலை உத்தியோகத்துக்கான சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமென். அதுதான் ஒரு கனி கொடுக்குற மரம். ஆமென். அந்த கனி கொடுக்குற மரம் நீங்கள் அப்படி அந்த கனியை நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எங்களை ஒரு சாட்சியாக வச்சிருக்காரு. இவர் ரேமன் கோ. சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் ரேமன் கோ பற்றி தெரியுமா? தெரியாதா? மற்றது ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல். ரேமன் கோ நாங்கள் ஒரு நாள் இங்கே 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினோம். அந்த 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவர் கலந்து ஒரு வசனத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணார். இப்போ அவர் இங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, ஒரு ரத்த சாட்சியாக மாற்றிருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம்.
ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மலேசியன் ஆண்டவருக்காண்டி அவர் பிரேவாக இருந்தார். ஆண்டவருக்காண்டி அவர் அந்த பலத்தினால ஆண்டவர் இணைந்து இருக்கும் போது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிற தேவன். இங்கே இருந்தாலும் ஒன்று, மேலே இருந்தாலும் ஒன்று. இங்கே இருந்தால் நாங்கள் ஆண்டவரோட வேலையை செய்வோம், மேலே போனால் நாங்கள் ஆண்டவர் கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆஸ்திரேலியன் கப்பல் அவங்க ஆஸ்திரேலியாவில் அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊழியம் செய்யும் போது சில பேர் அவங்கள எதிர்த்தாங்க. அந்த காடியை அவங்க ஓட்டிகிட்டு போன காடியை அவங்க என்ன சொன்ன கொளுத்துனாங்க. அந்த ஃபயரில் அந்த ஹஸ்பண்டும் அவரோட பிள்ளையும் மறித்தாங்க. ஸோ இப்போ ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. ஒய்ஃபும் இன்னும் ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த ஒய்ஃபும் பிள்ளையும் இவங்களை மன்னித்து அவங்க இடத்துல இன்னும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். ஆமென். கனி கொடுக்குற மரம். ஹல்லேலூயா. நாங்கள் கல்லாறையில் நாங்கள் இருக்கக்கூடாது. கல்லாறையில் நீங்கள் இருந்தால் விதைகள் அந்த வேறு உள்ளுக்கு போகாது, ஆழமாக இருக்காது. சில நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரும், அப்புறம் அது போயிடும். ஆமென். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஆண்டவரோட வசனத்தை கேட்டு அது ஆழமாக பதிஞ்சு இருக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்து நடக்கும் போது அவருக்கு பைபிள் கிடையாது. வசனம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிள் இல்லைன்னா வசனம் எங்கேருந்து வரும்? அவர் சர்ச்சுக்கு போய் ஒவ்வொரு வாரமும் அவர் சர்ச்சுக்கு போகிறார். அங்கே சினகோக்னு கூப்பிடுவாங்க. அங்கே போய் வசனத்தை படிப்பார். அல்லாட்டி ஒவ்வொரு நாளும் அந்த சபைக்கு போய் அந்த வசனத்தை அந்த ஸ்க்ரோலை வெளியில் எடுத்துட்டு அவர் மனப்பாடுவார். அதனால தான் 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் அந்த வசனத்தை அப்படியே சொல்ல முடியுது. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோட வசனத்தை உங்கள் இதயத்தில் வச்சுருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் ஒரு நிலைமை வந்தால் என்னோட ஆண்டவர் என்னை பாதுகாப்பு கொள்வார். ஐ வில் கால் unto him and he will answer me. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரோட வசனம் ஒரு நாள் ஒரு வசனம் நீங்கள் படித்து இதயத்தில் வச்சா ஒரு வருஷம் எத்தனை வசனம் இருக்கும்? ஆமென். அல்லாட்டி ஒரு வாரம் ஒரு வசனம் நீங்கள் ஆண்டவரோட இதயத்தில் வச்சா எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தெரியும்? ஆமென். அது உங்களுடைய இதயத்தை மாற்றும். அது உங்கள் சிந்தனைகளை மாற்றும். அது ஆண்டவரோட பரிசுத்த ஆவி பலத்தை உள்ளுக்குலேருந்து ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் செய்கிற and not nothing is impossible for our God. Amen. Hallelujah. ஓகே, இப்போ நாங்கள் 3வது இதுக்கு போவோம். ஓகே, thorny ground. Matthew 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஆமென். இப்போ பாருங்கள், thorny groundsனால் முள்ளான இடம். சரிங்களா? ஸோ முள்ளான இடத்துல என்ன நடக்குது பாருங்கள். அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்க அந்த நிலத்தை அவங்க ஆயத்தப்படும் போது 2 சீசன்ஸ் இருக்குது, 2 மழை காலம் இருக்குது. ஒன்று நவம்பர் அண்ட் டிசம்பர். நவம்பர் டு டிசம்பர் ஒரு மழைக்காலம், அது 1வது மழைக்காலம். 2வது மழைக்காலம் மார்ச் அண்ட் ஏப்ரல். சரிங்களா? அது நடுவில் வனாந்தரம். ஹல்லேலூயா. மழை வராது, ட்ரை சீசன். ஸோ அந்த ட்ரை சீசனில் அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு ட்ரை சீசன் வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த ட்ரை சீசனில் உங்களுக்கு ஆண்டவர் கூட எவ்வளோ ஆண்டவரோட வசனம் உங்கள் கூட இருக்குது, ஆண்டவரோட பலம் எவ்வளோ உங்கள் கூட இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ட்ரை சீசன் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல இதுவும் இருக்கும். ஓகே, ஒரு காலம் நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதித்தார், எனக்கு நிறைய காரியங்கள் செய்தார், எனக்கு சுகம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரோட வசனம் இல்லை, ஆண்டவரோட சத்தம் உங்களோட கேட்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் மறந்து போயிடுவீங்களா? ஆண்டவர் கூட இன்னும் இருக்க மாட்டிங்களா? ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்போ இந்த இதில் அப்படி வச்சுட்டு இருக்காரு? ஹல்லேலூயா. அந்த நாளில் தான் ஆண்டவர் உங்கள் கூட இன்னும் இணைந்து வாழ்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஆழமாக போகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவரோட வசனம்
ஆண்டவரோட வார்த்தை நீங்கள் சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் இதயத்தில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் ரொம்ப முக்கியம், வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு ஜெபம் நல்லா பண்ணுறீங்களா, வசனம் நல்லா கேட்குறீங்களா, அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, மற்றதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமென். ஸோ அது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஏர்லி ரெயின், ஓகே, நவம்பர் டு டிசம்பர் அந்த மழைக்காலம் வந்தால் அதுதான் அந்த விதைக்கிற நேரம். ஹல்லேலூயா. அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிராக்டர் கொண்டு வந்து அந்த இதை புரட்டி கல்லுங்கெல்லாம் வீசி முள்ளான இதெல்லாம் வீசி அதெல்லாம் எல்லாம் வீசிட்டு அந்த நிலம் வந்து நல்ல நிலமாக மாற்றுறாங்க. ஹல்லேலூயா. மண் வந்து அப்படி புரட்டி புரட்டி வச்சுறாங்க. அப்புறம் மழைக்காலம் வரும். மழைக்காலம் வந்த பிறகு இந்த நிலம் வந்து தண்ணியில் இருக்கும், பசா. அப்போனா வாட் யூ சே, ஒரு சேராக இருக்கும். அப்போனா தண்ணி இருக்குது அந்த இடத்துல. விதைகள் வந்து இங்கே விதைக்கலாம். அந்த விதைகள் விதைக்கும் போது நல்லா வேரெல்லாம் வளரும். ஹல்லேலூயா. ஏன்னா தண்ணி இருக்குது அந்த விதை அந்த அந்த இடத்துல. சரிங்களா. ஸோ அது வந்து பிளான்டிங் சீசன், ஏர்லி ரெயின்ஸ். நாங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் ஏர்லி ரெயின், ஓகே. ஆண்டவரோட வசனம் இருக்குது, ஆண்டவரோட கிருபை இருக்குது, ஆண்டவர் சபை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் போதகர் கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்பயும் ஒரு அட்வைஸ் வேணும்னா நாங்கள் வந்து கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பீரியட் ஆஃப் கிரேஸ், இதுதான் இந்த பீரியட் ஆஃப் கிரேஸ்னு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் விதைக்கணும். ஹல்லேலூயா. அதான் இந்த நாளில் நாங்கள் மக்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட பற்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இலவசமாக இருக்கும் போது நாங்கள் ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அகல மரணம் வர முடியும் அவங்களுக்கு. சில பேர் என்ன காடியில் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட், அவ்வளோதான், ஆண்டவர் அறியாமல் போயிட்டாங்க. ஆமென். ஸோ அவங்களுக்கு ஆண்டவரோட வசனம் தெரிஞ்சால் எங்கே போயிருப்பாங்க, பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர் நரகத்தில் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு கேட்பார் ஒரு நாள், நான் கொடுத்த வரம், உங்ககிட்ட நான் கொடுத்த வரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமென். நான் ஒரு டாக்டராக இருக்கேன், நிறைய பேர் வராங்க, அவங்கள பார்த்து சுகப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த கொடுத்த வரத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சும்மா சுகத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னா, இல்லாட்டி ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள ரட்சிக்கப்பட கொண்டு வரேன்னா இல்லையா. ஆமென். இப்போ நான் வந்து ஒரு செல் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேலை இடத்துல ஒரு செல் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டாக்டர்ஸ் வராங்க, சில பேர் வராங்க, ஓகே. இப்போ அந்த செல் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவர் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆமென். அந்த செல் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு ஒரு தங்கச்சி வந்தாங்க, ஓகே. வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணலாமா. ஆமென். நான் அந்த செல் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த தங்கச்சி இங்கே போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே, அதுதான் முக்கியம். இப்போ அந்த மார்ச் ஏப்ரல் வந்து வர மழை வந்து ஹார்வெஸ்ட்னால் தமிழில் வந்து அறுவடை. கரெக்டா சரி, தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா வருது இப்போ, ஓகே. ஸோ அவர் வந்து அறுவடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் வர மழை வந்து நவம்பர் மார்ச் டு ஏப்ரல் வர மழை வந்து ஹார்வெஸ்ட். அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணிவிட்டு போய் விற்பாங்க மார்க்கெட்டில். சரிங்களா. ஆனால் ஜுவல் 2:23-24, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்கள் முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிறையும், ஆலயங்களில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹோசாயா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பேயும் முன்மாதிரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த மலையை பற்றி பேசியிருக்காரு. அந்த நாளில் சீசன், மழைக்கால சீசனை வைத்து ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு. ஜோவாலையும் ஹோசாயாலும் ஆண்டவர் பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வந்து இரிகேஷன் சிஸ்டம் இல்லை,
ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் கிடையாது. அல்லையிலே ஸ்ப்ரிங்க்லர் நீங்கள் திறந்து தான் மழை அந்த தண்ணிலாம் அப்படி போய் எல்லாத்தையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தண்ணி செடிங்களை தண்ணி கொடுக்கறதுக்கு செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது அன்றைக்கி அந்த காலத்தில். ஸோ அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லுலாம் இருக்குல்ல, அந்த கல்லுலாம் எடுத்து அந்த செடி பக்கத்தில் அப்படி போட்டு விடுவாங்க. ஏன்னா மழை பெஞ்சால் அந்த மழை வந்து அந்த கல்லுக்குள்ளே இருந்து அந்த செடிங்களை தண்ணி கொடுக்கும். ஆனால் ரொம்ப தண்ணி இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப தண்ணி செடிக்கு நல்லதா இல்லை, அப்படி முழுங்கி போயிடும். அல்லேலூயா. ஸோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் நிறைய இந்த உலகத்தை நாங்கள் அப்படி வச்சுட்டு இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் அப்படி முழுங்கி போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியாமல் அல்லாட்டி ஆண்டவரை தெரிஞ்சு எங்கள் ஆசை அங்கே இருக்குது, ஆண்டவருக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. ஸோ இது வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த மழை, early rain and late rain. Luke 16:19-23. ஓகே, படிக்க வேண்டாம். Luke 16ல் ஆண்டவர் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் பற்றி பேசுகிறாரு. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானோ லேசரஸ். ஐஸ்வர்யவான் வந்து அரண்மனையில் இருக்கார், லேசரஸ் வந்து அவரோட கேட்டில் இருக்கார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் வந்து ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு வருவார். இவனை பார்ப்பான், லேசரஸை பார்ப்பார், ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டார். எனக்கு வசதி இருக்குது, எனக்கு அரண்மனை இருக்குது, என்னோடய காடி இருக்குது, என்னோடய குடும்பம் இருக்குது, எனக்கு பிள்ளைங்கள் இருக்காங்க, எனக்கு அது போதும், மற்றவங்க பற்றி நான் நினைக்கக்கூடாது. ஸோ லேசரஸை அப்படியே விட்டுட்டு அவர் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருவார். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அவருக்கு மரணம் வந்துச்சு. மரணம் வந்து அவர் எங்கே போனார், நரகத்துக்கு போனார். லாசரஸ் எங்கே போனார், ஆண்டவரோட பாதைக்கு போனார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது. நாங்களும் அப்படி தானே. எனக்கு வந்து ஒரு கசின் இருக்கார், ஆனால் அவர் ஹிந்து. ஒவ்வொரு நாளும் 5 வெள்ளி அவர் வந்து இதாச்சும் ஒரு பெக்கரை பார்த்தா, இதாச்சும் ஒரு ஆள் வந்து பிரச்சனை இருந்தால் அந்த 5 வெள்ளியை கொடுத்துருவார். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே 5 ringgit அப்படி ஒதுக்கி வச்சுருவார். ஏமேன். அந்த மாதிரி இதையும் எங்களுக்கு இருக்கா? ஏமேன். நாங்கள் ஒரு கிறிஸ்துவோட மக்கள், டிசைபிள், சீஷர்கள். எங்களுக்கு வந்து அந்த இது இருக்கா? ஏமேன். லாசரஸ் போல் எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து எங்களுக்கு கை கால் கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஏமேன். இப்போ நாங்கள் ஒரு ஹோம் ஸ்கூலிங் நடத்தலாம். ஓகே, ஹோம் ஸ்கூலிங்னால் நாங்கள் ஒரு டீச்சர், யாராவது டீச்சராக வருவீங்களா ஹோம் ஸ்கூலிங்க்கு? உங்கள் வேலையை விட்டுட்டு டீச்சர், நான் வேலையை விட்டுட்டு வரணுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கா உங்களுக்கு? நாங்கள் போய் மக்களுக்கு படித்து கொடுத்து அப்படிலாம் நீங்கள் அப்படி ஒரு ஸ்டெப் ஆஃப் ஃபேத் எடுத்தால் மற்றவங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மற்றவங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏமேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் ஆஃப் ஃபேத் எடுக்கணும். ஓகே, ரீட் Matthew 13:22. Matthew 13:22. நாங்கள் இப்போ வந்து தோனி கிரவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, இதை படிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள்.
ஆமென். அறுப்பு காலத்தின் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஸோ என்ன நடக்குது? அந்த நல்ல நிலத்தில் ஆண்டவர் வந்து விதைக்கிறாரு. அந்த விதையெல்லாம் நல்ல இடத்துல விழுந்து வேரெல்லாம் வந்து நல்ல ஒரு செடியாக மாறுது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த தோட்டக்காரர் தூங்கும் போது என்ன நடந்துச்சு? வேற ஒருத்தர் உள்ளுக்கு வந்து வேற விதையை போட்டாங்க. அது வந்து ஒரு முள்ளான மரமாக வந்துச்சு வெளியில். ஹல்லேலூயா. ஸோ இந்த முள்ளான மரம் வரும்போது அந்த நல்ல மரம் கூட சேர்ந்து வளரும். ஹல்லேலூயா. அப்படியே சுற்றி சுற்றி வளரும். ஸோ அப்படியே வளரும் போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அந்த நல்ல மரத்துக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். மண்ணில் இருந்து வர இது வாட் யூ கால் நியூட்ரிஷன்ஸ், வாட் யூ சே நியூட்ரிஷன்ஸ், சத்து, மண்ணில் இருந்து வர சத்துலாம் அந்த நல்ல மரத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த நல்ல மரம் நல்லா வளர முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த முள்ளான இடத்துல அவங்க அப்படி இழுத்தா, அந்த முள்ளை அவங்க இழுத்தா அந்த முள்ளு கூட சேர்த்து அந்த நல்ல மரமும் வெளியில் வந்துடும். ஸோ ஆண்டவர் என்ன சொன்னார்? பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இந்த மழைக்காலம் லேட்டான அந்த நவம்பரும் மார்ச் ஏப்ரலில் வர மழைக்காலம் நாங்கள் அந்த அறுவடையை பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் நாங்கள் பிரித்து முள்ளுங்களை வந்து நாங்கள் பர்ன் பண்ணிடுவோம். அந்த நல்ல மரத்தை வந்து நாங்கள் வச்சிருவோம். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரப்போகுது எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் பண்ண போகிறாரு. நல்லவங்க ஒரு பக்கம், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு தெரிஞ்சவங்க ஒரு பக்கம், ஆண்டவரை தெரியாதவங்க ஒரு பக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும், எந்த பக்கத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு, எந்த பக்கத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து அந்த ஐஸ்வர்யன்மார் போல் இருக்க போகிறீங்களா, அல்லாட்டி லேசரஸ் மாதிரி ஆண்டவரை தெரிஞ்சு இருக்க போகிறீங்களா? ஹல்லேலூயா. நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை தெரிஞ்சவங்க ஆண்டவர் சேர்ந்து வேலை செஞ்சு அவங்கள கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இதுதான் அந்த தோனி கிரவுண்ட், முள்ளான இடம். ஸோ நாங்கள் தூங்கும் போது நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். நாங்கள் இந்த சபையில் இருக்கோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். நாங்கள் ஒரு கிறிஸ்டியன், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவான்? குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குவான். ஸோ உண்டாக்கும் போது சரி நான் ஜெபம் பண்ணும், குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, 24 hours ஜெபம் பண்ணிட்டு இருங்க, குடும்பம் வந்து நல்லா இருக்கணும். ஆனால் மற்றவங்கள வெளியில் நாங்கள் கவனிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, மற்றவங்க நீங்கள் குடும்பத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது முக்கியம். ஹல்லேலூயா. ஆனால் வெளியில் இருக்க வேலையை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ நம்ம வர்ஷிப் டீம் இருக்காங்க சரிங்களா, அவங்க வந்து வேலையில் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, எனக்கு ரொம்ப படிப்பு இருக்குது, நான் வந்து வர்ஷிப் பண்ண முடியாது, அல்லாட்டி நான் வந்து டைமை கொடுக்க முடியாது இருந்துச்சுன்னா இன்றைக்கி யார் வர்ஷிப் பண்ணுவாங்க இங்கே? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க டைமை கொடுத்து வந்திருக்காங்க. அந்த டைமை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த டைமை வந்து ஆண்டவர் இன்னும் கூடி கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுக்கறது நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் கெஞ்சித்தனம் இல்லை, ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆண்டவர் அது நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். சின்ன ஒரு ஸ்மால் ஒரு சைல்டு கிறிஸ்டியனாக இருக்கும்போது ஆண்டவர் முதல்ல அறிஞ்சு இருக்கும்போதே ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு நாங்கள் இருக்கன்னா அது வந்து ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த கிருபை. ஆமென். ஓகே, இப்போ வந்து நாங்கள் முள்ளான இடத்துல பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், எல்லாம் the first one, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வழி ஏறல வந்து எல்லைக்கு தாண்டி இருக்குது. ஹல்லேலூயா. மற்ற 3 நிலங்கள் வந்து விதைகள் வந்து இங்கே இருக்குது, அந்த நிலத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னா அந்த 3 விஷயங்கள் ஆண்டவர் பேசுகிற காரியம் வந்து நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்துவங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து எழுப்புதல், எங்கள் இதயத்தில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் உண்டாக்கணும்.
ஹல்லேலூயா. அது வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த இடத்த கொடுக்கணும். இப்போ ஐசாயில் நீங்கள் படிக்கும்போது ஐசாயா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்னையை அனுப்புங்க, பீட்டரை அனுப்புங்கன்னு சொல்கிறாரா? அல்லாட்டி ஜெனிஃபரை அனுப்புன்னு சொல்கிறாங்களா? திமத்தி அனுப்புன்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஐசாயா என்ன சொல்கிறாரு? என்னையை அனுப்புங்க ஆண்டவரே, என்னையை அனுப்புங்க. சென்ட் மீ. ஹல்லேலூயா. சென்ட் மீ. உங்களுக்கு அந்த இது இருக்கணும், அந்த கரேஜ், அந்த பலம், அந்த அந்த தைரியம் இருக்கணும். ஆண்டவர் என்னையை அனுப்புங்க, மற்றவங்களை அனுப்ப வேண்டாம், என்னையே அனுப்புங்க, நான் வந்து போய் சேர உங்கள் வேலையை. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செஞ்சால் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு என்ன ஒரு ஹவ் யூ சே மவுண்டன் மலை, ஆண்டவர் வந்து ஒரு மலையே அப்படி தள்ளி போட்டுருவார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். நீங்கள் ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. முதல் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மற்ற காரியங்களை பண்ணுவார். ஓகே. மேத்யூ 9:37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். அப்போனா என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரோட வெளியில் பண்ணுறதுக்கு குறைவு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்? இன்னும் நிறைய ஆளுங்க அனுப்புங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலைக்கு, உங்கள் ஊழியத்துக்கு ஆயத்தப்படி நிறைய பேருங்கள் அனுப்புங்க வெளியில். ஹல்லேலூயா. அதான் ஐசாயா சொல்கிறாரு, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இங்கே நீங்கள் சொல்ல முடியாமல் என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு மிஷனரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு நான் பண்ண ஆயத்தமாக இருக்கேன் சொல்கிறேங்க. ஆஃப்ரிக்காவில் எனக்கு ஒரு மிஷனரி தேவைப்படுது, போறியா? ஐயோ ஆண்டவரே, ஆஃப்ரிக்கா ரொம்ப தூரம் ஆண்டவரே, நீங்கள் பீட்டரை அனுப்புங்க, நான் வந்து இங்கே வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்னும் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு ஆயத்தமாக இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆண்டவர் இன்னும் ஒரு வாட்டி சொன்னார், ஆஃப்ரிக்காவில் எனக்கு ஒரு மிஷனரி தேவைப்பட்டு போகிறீங்களா? இல்லை, நீங்கள் பீட்டரும் அவர் குடும்பத்தும் அனுப்புங்க, நான் வந்து இங்கே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் ஆண்டவரோட வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சு போயிடுது. அப்புறம் அவருக்கு அந்த வனண்டரத்தவன் காலில் வந்துருச்சு. ஸோ அப்புறம் அவர் சொன்னார், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணேன்? இப்போ நீ போறியா? நான் போகிறேன் ஆண்டவரே. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் கூப்பிட்டா நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டா அவரோட ஆசீர்வாதம், அவரோட பலம், ராஜ்யம், ஆண்டவரோட ராஜ்யம் உங்கள் பின்னால் போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு போரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி மூடி கொண்டு அந்த போர் இதெல்லாம் போட்டுட்டு அவங்க போருக்கு போவாங்க. ஆனால் பின்னால் வந்து யார் வராங்க? ஆண்டவர் கிறிஸ்து உங்கள் கூட இருக்கார். ஆமென். ஆண்டவர் கிறிஸ்து உங்கள் பின்னால் வந்துட்டே இருக்கார். ஸோ உங்களுக்கு பயம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடிச்சிட்டு இருந்தால் பயம் இருக்கும். ஆமென். ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து ஆண்டவரோட கையில் இருந்தால் என்னத்துக்கு பயம்? எங்களுக்கு அந்த சிந்தனை வேணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, என்ன பயம்? அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆண்டவருக்கு பண்ணுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கேன் ரீட் Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணருகிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். இதுதான் நல்ல இலம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நல்ல இடத்துல நாங்கள் இருக்கும்போது நாங்கள் கவனமாக இருக்கணும். ஆமென். ஏன் நாங்கள் கவனமாக இருக்கணும்? சத்துருக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், நல்லா விதையாக இருக்கிறோம், வேர் வந்து நல்லா டீப்பாக இருக்குது. சத்துருக்கு தெரியும் அவன் பிரச்சனையை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அவன் வந்து தூங்குகிற நேரத்தில் வந்து விதைப்பான். ஹல்லேலூயா. முள்ளு விதைங்களை வந்து விதைப்பான். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கம்ஃபர்டபுள் நாளில் எப்போ ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆண்டவருக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த நிலைமைகள் வரும்போது நீங்கள் ஜெயிக்க முடியும்.
ஹல்லேலூயா. Luke 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கொடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ, இது இந்த வருஷமும் இறக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொளுத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். Amen. Can the worship team come up please? ஓகே, இப்போ பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. நாங்களாம் அப்படி ஒரு மரமாக இருந்திருக்கோம். Amen. அழிஞ்சு போகிற ஒரு மரமாக இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மரம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் வந்து தோண்டி எடுத்து பாஜா போட்டு தண்ணி கொடுத்து இந்த மரத்தை நான் இன்னொருக்கா வளர்ந்து கனி கொடுக்குற மரமாக நான் செய்ய போகிறேன். Amen. ஆண்டவர் அப்படி தான் எங்களை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எங்ககிட்ட சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் அவருக்கு ஒரு எங்களை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறாரு. இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தோட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆடம் அண்ட் ஈவ் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆடம் அண்ட் ஈவ் ஆண்டவர் என்ன பண்ணார்? கார்டன் ஆஃப் ஈடன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார். மரங்களை ஆயத்தப்படுத்தினார், மிருகங்களை கொண்டு வந்தார், கடலை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் பண்ணிட்டு பிறகு தான் ஆடமும் ஈவும் அந்த தோட்டத்தில் போய் வச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எங்களை ஆயத்தப்படுறாரு. என்னத்துக்கு? ஒரு பரலோக தோட்டத்துக்கு. ஆமென். பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் இந்த நிலங்கள் பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமென். எங்களுக்குள்ள அந்த விதை வந்து விதைச்சு நல்லா ஒரு வேர் வந்து உள்ளுக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல மரமாக இருந்து கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும் போது மற்றவங்க பார்ப்பாங்க. அந்த கனியை பார்த்து அவங்க டேஸ்ட் பண்ணால் ருசியாக இருக்கும், எனக்கும் இந்த ருசி வேணும் அவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. வாங்க எழுந்திருச்சு ஜெபம் பண்ணலாம். என்றும் மாறாத என்னேசரே, மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத என்னேசரே, மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன் நீர், என்றும் மாறாத மகிமையின் தேவன் நீர், மகத்துவராஜன்